ரஹமத்துல்லாஹி தலா அபரகாத்து. அல்ஹம்துலில்லா. உயிரிலும் மேலான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தலா அபரகாத்துக்கு. மாற்று மத சகோதர சகோதரர்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எல்லாம் நிறைய ஆடைகள் சேர்க்குறவங்களுக்கு வந்து நெருப்பிலான இரும்பு ஆடை அணிவிப்பான்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த காலத்தில் சஹாபி ஒருத்தர் இருந்தார். அவங்க வீட்டில் ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது. அதாவது அவங்க மனைவிக்கும் அவருக்கும் ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது. ஒரு ஆடை வெளியே போகும்போது போட்டு போகும்போது. அப்போது அவர் என்ன செய்வார், நமாஸ் படிக்கிறதுக்காக மஸ்ஜித் போகும்போது அந்த ஆடை அவர் அணிவிச்சுப்பார், போட்டுட்டு போய் நமாஸ் போயிடுவார். அணிவித்து கொண்டு நமாஸ் படிக்க போயிடுவார். அப்போது மனைவி வந்து ஆடை இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த குழிக்குள்ளே அவங்கள இறக்கி வச்சுட்டு போயிடுவார். திரும்பி வந்து அந்த குழிக்குள்ளே இவர் போயிடுவார். இந்த அம்மா எந்திரிச்சு அந்த ஆடை அணிந்து அந்த அம்மா நமாஸ் படிப்பாங்க. ஒரே ஒரு ஆடை வைத்து மாற்றி மாற்றி அவங்க போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மக்கா போகிறோம், மதீனா போகிறோம். அப்போ மியூசியம் போகிறப்ப நம்ம வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணிந்த ஆடையை நம்ம பார்ப்போம். சாக்கு துணியில் அப்படி தச்சு முழு கை வச்ச சட்டை, அதில் ஓட்டையாக இருந்து ஒட்டு போட்ட துணிகள் மாதிரி இருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இதையும் பார்த்துருப்போம், ஆடையும் பார்த்துருப்போம். அதுவும் சாக்கு துணி மாதிரி ப்ரௌன் கலரில் இது அங்கங்கே ஓட்டைகள் போட்டு தைச்சது மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்ட நிலைமையில் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவங்களோட ஆடைகள் எப்படி கிழிந்த மாதிரி இருந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டு. இந்த சஹாபி வந்து ஒரே ஒரு ஆடை, ஆணும் பெண்ணும் ஒரே ஒரு ஆடை வைத்திருந்து குழிக்குள்ளே இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, சாப்பாட்டுக்கும் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் அப்படி கற்களை வச்சு, அப்படி பபிள்ஸ் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய கற்களை வச்சு இப்படி இப்படி கட்டி அதில் துணி போட்டுப்பாங்க, பசி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வெறும் ஈத்தம்பழம் மட்டுமே சாப்பிட்டுட்டு நிறைய நாள் இருந்திருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த காலத்துலலாம் சாப்பாட்டுக்கும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிகமாக செஞ்சுட்டா அதை செஞ்சு சூடாக இருக்கும் போதே மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ உன்னையை எப்படி பார்த்துக்கிறியோ அப்படி பிறரை பார், தன்னை போல் பிறரை நினைன்னு சொல்கிறான். உங்களுக்கு எப்படி சூடாக சாப்பிடணும்னு பிடிக்குதோ செஞ்ச உடனேயே நமக்கு ஒரு அனுமானம் வந்துடும் அதிகமாக இருக்குன்னு. அழகாக எடுத்துருங்க, அழகாக பேக் பண்ணுங்க, கொண்டு போய் கொடுத்துருங்க. கொடுக்க முடியலையா, நீங்கள் இறங்குங்க, வீதியில் இறங்குங்க, நடங்க, ஒரு பேக் எடுங்க, அந்த பேக்கில் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க. வழியில் நிறைய பேர் சாப்பிடாம பசியோட கையேந்திட்டு இருப்பாங்க. அவங்க கையில் கொடுங்க, அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டுப்பாங்க. உங்கள் வீட்டில் இருந்து சோம்பேறித்தனப்பட்டு ஆறப்பட்டு அடுத்த நாள் காலையிலையோ அடுத்த நாள் ராத்திரியோ இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டு வெளியே கொட்ட வேண்டிய பொருளை அந்த நிலைமையிலே சூடாக இறக்காது கொடுத்துருங்க. பசியினால், வெயிலோட வாட்டத்தினால பசியினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்து இறங்கிருங்க. எல்லா பெண்களும் வீட்டில் இருந்து